உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம காணொளியில் திருமண தடை, ஏன் திருமணம் தடைங்கிறதோட ஏன் தாமதமாகுது, தாமத திருமணம், அந்த திருமண தடை, இந்த அடிப்படை இந்த சப்ஜெக்டெல்லாம் பேசலாம். என்னென்ன காரணங்கள்னால இந்த தாமதமான திருமணங்கள் அமைவதற்கான காரணம் என்ன, இல்லை தடை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். மெயினாக இந்த திருமண தடையாக இருக்குது, தாமதமாக சார் லேட்டாக இருக்குதுன்னு இன்றைக்கி வரக்கூடிய 35 வயசு டு, அதாவது ஒரு 30 வயசு டு ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களெல்லாம் வரவங்க எல்லாம் ஜாதகம் மேக்ஸிமம் எல்லாம் வாங்கி பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதக அமைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 3-4 கிரகங்களுக்கு மேலே போய் அமர்ந்துருது. இந்த 3-4 கிரகங்கள் அமர்வதும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது நட்பு நிலையில் இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருது. சில பேர்த்துக்கு 7 கிரகமே 7ல் 3-4 கிரகங்களோடு இணைஞ்சு 7ல் உட்காந்துருது. காரகோ பாவக நாஸ்திங்கிற மாதிரி அடிப்படையில் சில ஆண் ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரனே போய் 7லையும் அமர்ந்துருது. இது ஒரு வகையாக நல்ல வகையாக இருந்தாலும் இதுவே தாமதங்கள் தடைகளுக்கான காரணமாகவே இது அமையுது. நிறைய கிரகங்கள் அங்கே போய் 7ஆம் இடத்துல அமரும் பொழுது. ஸோ அப்படி பெண்கள் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லாமலும், செவ்வாய் மறைந்திருந்தோ அல்லது அவர்களுக்கும் இதே மாதிரி 7ல் கிரகங்கள் அதிகப்படியாக கிரகங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா திருமணம் தாமதமாக இருக்குதுங்கிற ஒரு விஷயத்துக்காக கன்சல்ட் பண்ணுறக்கு வராங்க. ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணுறது? சரி, ஓகே, இந்த 7ல் இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது ஒரு காரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எப்படி இது இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ அதுக்கு தான் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நம்ம இப்போ ஒரு அதற்கான அந்த காரியங்களை அந்த 4 கிரகங்கள் போய் அமர்ந்திருந்தனால ஏற்பட்ட தடையினுடைய அந்த தடைகளை எப்படி தகர்த்தெறிவது, அதன் மூலியமாக எப்படி வெற்றி காண்பது, அதாவது எப்படி அதுக்கு மீறி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைவது அப்படின்னா அதுக்கு தான் அந்த சூட்சமமான பரிகாரங்கள் வழிபாடெல்லாம் நம்ம அதற்கு மேற்கொள்ளணும். எப்படி அப்படின்னா இப்போ அந்த 7ல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மகர லக்னம், அவருக்கு 7ஆம் இடமான கடகத்தில் ஒரு கடக ராசியாகவே இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் அங்கே உட்காந்துடுறாரு, சுக்கிரன் அங்கே உட்காந்துடுறாரு, கேது உட்காந்துருக்காரு, ப்ளஸ் அது போக குருவும் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆட்சி கிரகம் ஒன்று, உச்ச கிரகம் ஒன்று, ப்ளஸ் கேது, சுக்கிரன் 7 கூட, அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அதுவும் போய் 7லேயே அமர்ந்திருக்கு. இந்த இடத்துல சந்திரனும் அங்கே 7 கூட ஒரு 7லேயே அமர்ந்திருக்கனால ஒரு காரகோ பாவக நாஸ்தி ஏற்படுது. அந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ஓகே, உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த அதிகப்படியான உச்சமும் ஒரு தாமதத்திற்கான காரணமாக கூட அமையலாம். ப்ளஸ் அங்கே கேது அமர்வது, ராகு கேது ஜாதகமாக ஆட்டோமேட்டிக்காக வருது, ப்ளஸ் சுக்கிரன். இப்போ இவருக்கான வழிபாடு என்ன அப்படின்னா இவருக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது என்ன ராசி? கடகம். கடகம் நீர் ராசியிலே ஆற்று நீரை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது. அப்போ இவர்களுக்கான நம்ம பரிகாரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இவர் திங்கக்கிழமைகளில் இவர் போய் இப்போது இங்கே நம்ம ஒரு ஆற்றங்கரை கோவிலில் ஆற்றங்கரை இருக்கிற பக்கம் ஆற்றில் போய் நல்லா குளிச்சுட்டு அங்கே மேலே அங்கே இருக்கிற பெண் சன்னதி, பெண் தெய்வத்தை போய் இவர் ஒரு 16 முறை சுற்றி தனக்கு வேண்டியதை கேட்டுட்டு இவர் அந்த ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது ஏன் சார் ஒரு பெண் தெய்வம் அப்படின்னா, இல்லை பெண் கிடைக்கணுமோ, எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டது தான். அது நீர் ராசி, சந்திரன் ஒரு பெண் கிரகமாக கருதப்படுகிறது. ஆற்றங்கரை குறிக்கிறங்காட்டி ஆற்றில் போய் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு அந்த பெண் தெய்வமான அங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்பாலோ அம்மன் சன்னதி அந்த கோவிலில் அந்த பெண் தெய்வத்தை போய் நன்றாக வணங்கிவிட்டு தனக்கு வேண்டிய அந்த விருப்பத்தை மனதில் நன்றாக வேண்டி அந்த அம்பாளை வலம் சுற்றி இந்த செயல்களை இவர் ஒரு 16 வாரம் செய்யும் பொழுது இதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும்னு நம்ம இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கோம். இதை அவர் செய்கிறேன்னு போகிறாரு. பட் அப்புறம் ப்ளஸ் இவருக்கு என்ன இன்னொரு அமைப்பு அப்படின்னா, இந்த ஜாதக அடிப்படையில் இவர் ஒரு மகர லக்னமாக பிறந்து வருகிறார். இவருடைய நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம்.
ஸோ இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சனி பகவானோட டச்சிலேயே பிறந்து வந்திருக்கார். அப்படிங்கிற சனி பகவானோட இயல்பை என்ன, எதையும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் இருக்கும்போது தனக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும் என்பது தான் சனி பகவானோட டச்சில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிற ஒரு அட்வைஸாக இருக்குது. இது நம்ம ரியல் லைஃப்லையும் லைஃப் டைமில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இவர் அதை செஞ்சுட்டு வரும்பொழுது இது இவருக்கு இப்போ திங்கிங் என்னென்னா, அந்த வழிபாட்டை முடித்து விட்டு வந்து தன்னோட இயல்பு வாழ்க்கையில் இருக்கும்பொழுது இவர் திருமணத்தை பற்றி நினைக்கவே கூடாது. இவருக்கு எது தேவையோ அதை இவங்க நினைக்கவே கூடாது. அப்போ இவருக்கு திருமணம் தேவை அப்படிங்கிற இவர் திருமணத்தை பற்றி நினைக்காமல் இருக்கும் பொழுது அதுவாகவே தானாக இவருக்கு வந்து அமையும் என்பது இவருடைய தலையெழுத்து. அந்த ஒரு விதியின் அடிப்படையில் பிறந்திருக்கார். அப்போ நம்ம அதை வந்து அவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காரியங்களை நம்ம அவருக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த வழிபாடு செய்யுங்கள். வழிபாடு செஞ்ச பொழுதுட்டு வந்து இயல்பு நேரத்தில் இருக்கும்போது அந்த திருமணத்தை பற்றி அந்த கவலையை பற்றி நினைக்கவே வேண்டாம். நினைக்காம இருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஜாதக அமைப்பு அந்த கட்ட அமைப்பு அப்படி தான். சனியினுடைய ஒரு டச்சில், ஒரு சனியினுடைய ராசிகள்லையோ நட்சத்திரங்கள்லையோ பிறந்து வரும்போது இந்த ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு செயல் நடக்குங்கிறது ஒரு சனியோட டச்சில் பிறந்தவங்களுக்கான ஒரு விதியாக கருதப்பட்டுக்கிறது. ஸோ இவருக்கு இந்த 2 பரிகாரம் சொல்லியிருக்கோம். அப்படின்னா இப்போ மற்றவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே பொருந்துமா சார்னா கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ஜாதகத்தை இப்போ சொல்லியிருக்கேன். இவருக்கு இங்கே இந்த சந்திரன் இங்கே இருக்கிறது, இந்த இடம், இந்த ஸ்தானம், அதனால் இந்த மாதிரி ஒரு கோவில்களுக்கு ஆற்றங்கரை, பெண் தெய்வம் இப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் இதே பொருந்தாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு இல்லை, அது அவங்களோட 7ஆம் இடம் வேறு ஏதாச்சும் ஒரு வீடாக இருக்கலாம். அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் வேறு கிரகங்களாக இருக்கலாம். நம்ம இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அங்கே எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, எந்த கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த தாமதம் ஏற்படுகிறது, இதெல்லாம் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடு முறையில் அது என்ன லைஃப் ஸ்டைல் மெத்தடோ அதை நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் 7ல் அதிக கிரகங்கள் இருக்கிறதோ, திருமணம் தாமதமாகி கொண்டு இருக்கிறதோ, திருமண தடையாக இருக்கிறதோ, அவங்களெல்லாம் நம்ம இந்த ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதக ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடு மற்றும் செயல்முறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது 100% வெற்றி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ நன்றி, வணக்கம். இந்த பதிவுகளை நீங்கள் பயன்படுறதும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அடுத்தவங்களும் அவங்களுக்கும் ஒரு நல்லது நடப்பதற்கான ஒரு முன்னெடுப்பினை நீங்கள்லாம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.